பாலாஜிக்கு ஜாமீன் அளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறையில் தாங்கள் துன்பத்தை அனுபவித்ததில்லை. இப்பொழுது அவர் சிறையில் உரம் பெற்று விடுதலையாகி வருகிறார். செந்தில் பாலாஜியே வருக வருக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சியோடு அவருக்கு வரவேற்பு வாழ்த்தும் தெரிவித்திருக்கிறார். பெரிதினும் உறுதியாக சிறிதினும் பெரிதாக அவர் உறுதியோடு சிறை வாழ்க்கையை கடந்திருக்கிறார் என்றும், செந்தில் பாலாஜி விடுதலை ஆகியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், அவரது பணி மேலும் மேலும் பொறுப்புடன் தொடரும் என்றும், அரசியல் சதி செயலால் தான் செந்தில் பாலாஜிக்கு 15 மாதங்கள் சிறை வழங்கப்பட்டது என்றும், அந்த அரசியல் சதியை முறியடித்துவிட்டு முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வரும் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். எமர்ஜென்சி நெருக்கடி நிலை காலத்தின் போது கூட திமுகவினர் விசா சட்டத்தின் கீழ் இத்தனை நாட்கள் சிறை அனுபவத்தை சிறையில் இருந்தது இல்லை என்றும், அதைவிட கொடுமையான சிறையை இப்போது சகோதரர் செந்தில் பாலாஜி 471 நாட்களுக்கு பிறகு விடுதலையாகி இருப்பது மகிழ்ச்சிக்குரியது என்று கூறியிருக்கிறார். அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பது இந்த செந்தில் பாலாஜியின் நீண்ட நெடிய சிறைவாசத்தின் மூலமாக மீண்டும் அது உறுதியாகி இருக்கிறது. 15 மாதங்கள் சிறை வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு முன்னிலும் அதிக உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து விடுதலை பெற்று கழக பணியாற்ற அவர் வர வேண்டும் என்று அவரை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த வரவேற்பு வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அமலாக்கத்துறையால் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது செந்தில் பாலாஜி தான். அதில் உச்சகட்டமாக அதிக நாட்கள் சிறை வாழ்க்கையை அனுபவிக்க நேர்ந்தது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் அந்த செந்தில் பாலாஜி விடுதலைக்கு வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்து வெளியிட்டுள்ள அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.